நாம் என்னன்னா இப்போ புரட்சி தலைவர் அம்மா 78வது பிறந்த நாள் எதுக்கு நாங்கள் கொண்டாடுறான்றது தான் மெயின். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுமோ, இந்தியாவிலேயே எவ்வளவோ முதலமைச்சர் இருந்தாங்க. 24 ஸ்டேட்ல எவ்வளவோ முதலமைச்சர் நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்கள் தமிழகத்தில் அம்மா அவர்கள் செய்தார். அது என்னன்னா, ஒரு பெண் முதலமைச்சர் இந்தியாவிலே நம்பர் 1 ஒரு மாநிலத்தை சிறப்பாக ஆட்சி செய்த ஒரே பெண் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அது யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட அம்மா பத்தி யோசனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்து அம்மாவை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா ஒரு நிகழ்ச்சி நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய இதுல டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அம்மா வீட்டுக்கே போய் அவர் வந்து மூணு முறை குஜராத்தில் முதலமைச்சர், கண்டினியூஸா அவர் நல்ல முதலமைச்சர். அவர் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அம்மாவோட வீட்டுக்கு போய் இவர் எப்படிடா இந்த மாதிரி இந்த தமிழகத்தை குஜராத் கூட தமிழகம் மாதிரி நல்லா ஆட்சி செய்ய முடியல அவர் கையில. தமிழகத்து மாதிரி நல்ல உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியல அவர் கையில. இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்கள் நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும்தான். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்தியாவில் எவ்வளவு மாநிலத்தில் இருந்தா கூட தமிழகத்தில் கிராமப்புறங்கள் எப்படிதான் இருக்குன்னா, நார்த்ல வட மாநிலங்கள்ல நகரப்புறங்களுக்கு இனியாக இந்த கிராமப்புறங்கள் இருக்கு தமிழகத்தில். அந்த அளவுக்கு ரோட்ஸ், டிரைனேஜஸ், தண்ணி வசதி, இந்த மாதிரி எல்லா வசதியும், இந்த கரண்ட் வசதி இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் எந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு அந்த உள்கட்டமைப்பு உருவாக்குதுன்னா அது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு சிம்பிளா சொல்றேன் நான். புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த திறமை எப்படின்றது 2006 இருந்து 11 வரை கருணாநிதி ஆட்சி செய்யறாரு. நான் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துடுறாரு. பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துடுறாரு. வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துடுறாரு. 2006 இருந்து 11 வரை நீங்க பார்த்திருப்பீங்க ஆட்சி செய்தாரு கருணாநிதி. என்ன ஆட்சி செய்தாரு? 8 மணி நேரம் 10 மணி நேரம் கரண்ட் இல்ல, தொழிற்சாலைகள் நடக்கல, வீட்டுல கரண்ட் இல்ல, மிக்சி ஓடல, ஃபேன் ஓடல, எல்லாம் இருக்க முடியல. அந்த அளவுக்கு இருந்தது. அப்ப வந்து இந்தியா சுதந்திரம் வரும்போதிலிருந்து 2011 வரை 14,000 மெகாவாட் கரண்ட் இருந்ததுதான் 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்திருக்கல தமிழ்நாடுக்கு. அப்ப எவ்வளவு இருக்குது கரண்ட்? 10,000 மெகாவாட் தான் இருக்குது. அந்த 10,000 மெகாவாட் கரண்ட் 4,000 மெகாவாட் உற்பத்தி செய்யறதோ இல்ல வாங்குறதோ வாங்கி நமக்கு கொடுக்க முடியல கருணாநிதி கையில. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே 6 மாசத்துல படிப்படியாக அந்த கரண்ட் அந்த எல்லாம் கட் பண்ணி 2021 வரதுக்குள்ள முழுமையான 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்து 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுத்தார் அம்மா. எவ்வளவு மெகாவாட் உற்பத்தி செஞ்சாருன்னா, சுதந்திரம் வரும்போதிலிருந்து 2011 வரை 10,000 மெகாவாட், 2010 இருந்து 2021 வரைக்கும் 34,000 மெகாவாட் கரண்ட் உற்பத்தி செய்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க கணக்கு போடுங்க, 75 வருஷமா எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது, அதுக்கு 3 மடங்கு 10 வருஷம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உற்பத்தி செய்தார். அதனாலதான் இன்னைக்கு கரண்ட் இருக்குது. இன்னைக்கு அம்மா கொண்டு வந்த திட்டத்தினாலதான் 20 கரண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப அம்மா கொண்டு வந்த திட்டத்தினால இப்ப ஒரு 4,000 மெகாவாட் பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு. அது ஒரு கையில சரி பண்ண முடியல. 4,000 மெகாவாட் உற்பத்தி கூட ஒரு கையில சரி பண்ண முடியல. இப்ப கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்போ. ஆனா புரட்சி தலைவர் அம்மா வச்சல 10 ஆண்டு காலம் ஒரே இல்லாத பட்ஜெட், யாருக்கு ஒரே போடல. இப்ப இந்த ஆட்சி வந்த உடனே நான் கரண்ட் பில் ஏத்துறது இல்ல அவன் வாயில சொன்னா, நம்ம ஆட்சியில் இருக்கும்போது கரண்ட் பில் ஏத்துறேன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே கரண்ட் பில் ஏத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரி, குப்பை வரி, இப்படி எல்லாம் ஏத்தி இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்க. எல்லாம் போய் சொல்லு, எல்லா குடும்ப தலைவிக்கு 6 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே 3 வருஷம் கொடுக்கல. ஏன்னா எடப்பாடி கேட்டு அசம்பிளில இன்னைக்கு கொடுக்கல, நாளைக்கு கொடுக்கல. நம்ம போராட்டம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வெளியில வந்து எல்லா மாவட்ட எல்லா அசம்பிளி கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. பிறகுதான் அவர் கொடுத்தாங்க. அது எம்பி எலெக்ஷன்ல
இப்போ ஒரு 30 லட்சம் பேர் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர் சொல்லியிருக்கிறாங்க, வந்த உடனே எல்லா ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறான்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஓஏபி ஓல்ட் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அப்படியே 2000 ரூபாய் கொடுக்கறன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவர் கேஸ்க்கு மானியம் கொடுக்கறாங்க, கொடுக்கல. அந்த மானியத்து இல்லாம இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த நம்ம நகரப்புறத்தில் வீடு இல்லாதவங்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கறன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பெண்மணி சகோதரிகள் எதெல்லாம் ஒரு வண்டி வாங்கணும், வேலைக்கு போகணும் அண்ணன் நினைச்சா 25,000 சப்சிடியில நம்ம வண்டி வாங்கலாம். 25,000 ரூபாய் சப்சிடி கொடுத்துட்டு நீங்க வண்டி வாங்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாய கடன், அது இல்ல கல்வி கடன் அவர் சொன்னாங்க தள்ளுபடி பண்றாங்க. தள்ளுபடி பண்ண முடியல அவர் கையில. அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, யாராவது சரி கல்வி கடன் செஞ்சிருந்தா அந்த கல்வி கடன் தள்ளுபடி செய்யறாங்க. இப்ப இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மாவோட பிறந்த நாள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு சிறப்பு நிதியாக நம்முடைய தேர்தல் முடிந்த உடனே ஆட்சிக்கு வருது நாம தான் அதுல உறுதி, அதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா இந்த ஆட்சி இந்த 5 வருஷத்துல 7000 கொலைகள் செஞ்ச ஒரு மாநிலம் தமிழகம். அது மட்டும் இல்ல, டோட்டல் இந்தியாவிலே எந்த மாநிலம் இல்ல போதை பொருட்கள் வித்து இன்னைக்கு போதை மாநிலமாக மாறி இருக்குதுன்னா அது தமிழ்நாடு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமான கடன் செஞ்ச மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. இன்னைக்கு லாண்ட் ஆர்டர் இன்னைக்கு இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. எல்லா வகையில இன்னைக்கு டாஸ்மார்க் மூடுறேன்னு சொன்னாங்க அந்த அம்மா, யாரு, கனிமொழி. தமிழகத்தை இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு இளம் விதவைகள் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 9 ஆலயங்கள் சாராய் தயார் பண்ற ஆலயங்கள் அவங்களுக்கு தான், அந்த குடும்பத்துக்கு தான். இந்த மீடியாக்காரங்க அப்பப்ப போய் மைக் வைக்கிறாங்க, மைக் வச்சா ஓடுது அந்த அம்மா. இல்ல அந்த சப்ஜெக்ட் பேச மாட்டா, பேச வாய்ப்பில்லைன்னு ஓடுது. இப்படி ஆட்சிக்கு வரும்போது ஒரு பேச்சு, இல்ல ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இதே ஸ்டாலின் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பொட்டியே வச்சாரு ஊரெல்லாம் என்ன குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆட்சி இருக்குது, வந்திருக்கிறாங்களா, பொட்டி வச்சா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது தெரியுமா அவங்களை ஓடி விரட்டுவாங்க. இன்னைக்கு பெட்டி எடுத்துட்டு வந்தா அவங்க இன்னைக்கு சொல்றாங்க லாஸ்ட்ல உங்க கனவு என்ன சொல்லுங்க. நீங்க எல்லாம் என்ன இன்னைக்கு நம்ம கனவு எல்லாம் என்ன, அவனை வீட்டுக்கு அனுப்புறதுதான் நம்மளுடைய கனவு. அதனால தயவு செஞ்சு நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடிவர் அம்மா ஆட்சி, அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்மளுக்கு மீண்டும் வர விரிவில் ரொம்ப கிட்ட இருக்குது. அந்த தேர்தலில் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ரெட்டையில ஜெயிச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு தமிழகம் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த உங்க கையில தான் இருக்குது. நீங்க எல்லாமே பார்த்து எல்லாம் பாம்ப்ளெட் எல்லாம் கொடுத்திருக்காங்க, 10 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க நீங்க, அந்த 10 வாக்குறுதிகள் அவர் சொன்ன மாதிரி ஏமாத்துறது கிடையாது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரான மறுச்சனமே அந்த கோப்புல கையெழுத்து போட்டு உங்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற ஒரு உன்னத தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொல்லிருக்காங்க சிறப்பு நிதியாக 10,000 கொடுக்கறான்னு சொல்லிட்டு, தேர்தல் முடிந்த உடனே அதுவும் கொடுக்கறாங்க. அதனால தயவு செஞ்சு உங்களோட வாக்கு, ஏன்னா அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில வந்தவர், அவரு சாமானிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவரு நீங்க எல்லாம் நம்மளே, நானும் கூட ஒரு சாதாரண குடும்பத்தில் ஜீமங்கலத்தில் இருந்துதான். எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துங்க ஒசூர் மக்கள். நான் சேர்மன் ஆகும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்துங்க. எனக்கு கையில முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒசூர் வளர்ச்சிக்கு நான் பாடப்பட்டேன். அதனாலதான் மீண்டும் எனக்கு 2016 ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்ப ஒசூர் மக்கள் 24,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வச்சுங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த ஒசூர் மக்களுக்காக, எனக்காக கொடுக்கல மினிஸ்டர் அம்மாவா, இந்த ஒசூர் மக்களுக்காக நம்மளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அந்த அமைச்சர் பதவியில 2 வருஷத்துல தான் 20 வருஷமா செய்யாத வேலைகள் எல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன். இந்த ரோடுகள் எல்லாம் அகலப்படுத்தி பலப்படுத்துகிற அந்த ஸ்கீமே கொண்டு வந்தது நாம தான். புரட்சித்துல அம்மாவோட ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர் இந்த ரோடு ஹைவேஸ் மினிஸ்டரா இருக்கும் போது. அதனால தயவு செஞ்சு நம்ம ஒசூர் வளர்ச்சி அடையணும்னா, நம்ம தமிழகம் நல்லா இருக்கணும்னா நீங்க இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அம்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உரை கூற